நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யும் போது அவர் மனதார நம்மேல ஆசீர்வாதங்களை அருளுகிறார். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆகாரம் புசிக்கிறதுனாலேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அநேக இடங்களில் ஆகாரம் புசிக்கின்ற வேளையிலே ஆகாரம் சம்பந்தமான காரியங்களில் முறுமுறுப்புகளும் எரிச்சல்களும் பயங்கர குழப்பங்களும் உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகாரத்தின் மேல் அதிகமாய் ஆசை வைத்து நாவின் ருசிக்கு ஏற்றபடி ஆகாரம் அமையாமல் போகிறதுனால அநேக குடும்பங்களில் குழப்பம். ஒவ்வொரு நாளும் ஆகாரம் புசிக்கும் போது ஆண்டவரே இதை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தி அதை உட்கொள்ளும் போது அந்த ஆகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் சரீர மண்டலங்களில் ஆரோக்கியமாக அது அமையும். ஆமென். தண்ணி குடிக்கும் போது கூட ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லலாம். நல்ல நீரை தந்தீரே, சுத்தமான சுகாதாரமான குடிநீரை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை ஜனங்கள் தண்ணி கூட கிடைக்காம ஆகாரம் கிடைக்காம அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நமக்கு ஆகாரம் தந்து, நமக்கு தண்ணீரை தந்து, நமக்கு உடுவஸ்திரம் தந்து, நமக்கு எல்லா நிலையிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். வேதம் சொல்லுதல்லவா, காட்டு புஷ்பத்தை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். நல்ல ஆகாரம் தந்து, நல்ல வீடு தந்து, நல்ல உடுவஸ்திரம் தந்து, வசிப்பிடம் தந்து நம்மளை விசேஷித்தவர்களாய் மாற்றியிருக்கிற தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மகிமை செலுத்துங்கள். எப்பொழுதும் மகிமை செலுத்திக் கொண்டிருங்கள். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி அவரை மகிமைப்படுத்த உங்களை இன்னும் அவர் ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆரோக்கியத்தினால் உங்களை நிரப்பி உங்களை மேன்மை உள்ள புஷ்டி உள்ள கனி கொடுக்கிற குடும்பமாய் மக்களாய் உங்களை அவர் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த நேரத்திலும் எல்லாவற்றுக்காகவும் உமக்கு மகிமை செலுத்தும்படியா எங்களை தூண்டி விடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.